அப்படிதான் மறைமுகமாக அது பொருள்படுது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாமை கொண்டு வந்து பணக்காரர்கள் மட்டுமே இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே அந்த நீட்டில் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி திரும்ப வர்ணாசிரம முறையை கொண்டு வரதுக்கான ஒரு நடவடிக்கை தான் நீட்டு. அது அந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழை எளிய பின்புலம் கொண்ட ஒரு மாணவனோ மாணவியோ குடும்ப பின்புலத்தை கொண்ட யாரும் அந்த நீட்டில் சைன் ஆகி மேலே வர முடியாது. அதற்காக அவங்க அறிவற்றவர்கள் என்றோ இல்லை அவர்களுடைய வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. எப்படி ஏகலைவனுடைய கைகளுடைய கட்டவரல்களை வெட்டி எறிந்தார்களோ ஏகலைவனுடைய கட்டவரலை வெட்டி எறிந்தது எத்தகைய செயலோ அத்தகைய செயல் தான் இந்த நீட் எக்ஸாமும். சரியா? நீங்கள் வேற ஏகலைவனை நினைக்க வேண்டாம். அவர் பாவம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு இப்போ வந்து காலம் வந்து சில பாடங்களை அவருக்கு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மைண்ட் வாய்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணீங்க. புரிஞ்சிருச்சு. நானும் கடந்து தான் போறேன். காரணம் என்னன்னா இதாங்க, விமர்சனங்களை நம்ம தரமானதாகவே வச்சாலும் தரமற்றவர்கள்கிட்ட அந்த விமர்சனத்தை வைக்கும்போது நமது விமர்சனங்களுக்கு தரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் விஷயம். அது தெரியாமலாம் இல்லை. அவங்களெல்லாம் கடந்து போறது தான் அனைவருக்கும் நன்மை. அதை நம்ம சொல்லிட்டோம். அதுக்கெல்லாம் நம்ம பட்டாத பாடு பட்டாச்சு, படாத கேவலமும் பட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே அதுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறது இல்லை. அது தேராது, விட்டுருங்க. அதில் ஒன்றும் இல்லை, விட்டுருங்க அப்படிங்கிற கணக்கு தான் அது. ஸோ அவங்களுடைய கெரியரை நோக்கி அவருடைய சிந்தனையை நோக்கி அவங்க பயணிக்கணுங்கிறது தான் நம்ம சொல்கிறது. அப்போ அந்த ஒரு சோனம் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபர். நீட் எக்ஸாமை வந்து எப்படியாவது வந்துட்டு அது தவறானதுங்கிற ஒரு சிந்தனை கொண்டவர். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நீட் எக்ஸாமுடைய பேப்பர்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆகுது. பாருங்க, அதாவது எங்கள் குழந்தைங்க வந்து இந்த எக்ஸாம் எழுத வரும்போது நீ என்னென்ன பண்ணுற, முடிஞ்சிருக்க கூடாதுங்கிற, ட்ரெஸ்ஸை கழட்டி பார்க்குற, சால் போடக்கூடாதுங்கிற, கை பாக்கெட்டு கீக்கெட்டு எல்லாத்தையும் கம்மல் செயின் எல்லாத்தையும் கழட்டி விட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஏன்னா திருட்டுத்தனம் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு சொல்கிற. நீட் எக்ஸாமில் திருட்டுத்தனம் பண்ணிடுவாங்களான்னு சொல்கிற. அவ்வளோ பதற, அவ்வளோ செக்யூரிட்டி. ஒரு 5 நிமிஷம் ஒரு பையன் ஏதோ ஒரு லேட்டாக வந்ததுக்கு வெளியிலே நிப்பட்டு உன எதிர்காலம் போட நாசம் போடா அப்படின்னு விரட்டி விட்ற. அந்த 5 நிமிஷத்தில் அவன் எதிர்காலத்தை நீங்கள் நாசம் பண்ணணுமா? அவள் லேட்டாக வந்தது தப்பு தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். சரிங்க, ஓகே வாங்க உள்ள 5 நிமிஷத்தில் என்ன ஆயிடுச்சு? இல்லை நீ வெளியிலே இருந்து செத்துப்போ அப்படிங்கிற லெவலுக்கு அவனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறீங்க. செத்துப்போன்னு சொல்லலை, ஆனால் குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நீட் எக்ஸாமுக்கு அப்புறம் எத்தனை மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது நம்ம கணக்கு பார்க்க முடியுது. சரி, இவ்வளோ கொடூரமான ஒரு எக்ஸாம் சிஸ்டம் தேவையா? ஆனால் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, ஏன்னா உங்களுடைய அந்த தலைக்கு பின்னாடி ஒன்று இருக்கும். அதுதான் இந்த வேலையை பண்ணுது. அதுதான் நோக்கம். அப்போ இதை நம்ம எல்லாரும் எதிர்த்து பேசிட்டு இருக்கோம். நீட் எக்ஸாம் வந்து என்றைக்குமே நியாயமான ஒரு எக்ஸாம் கிடையாது. அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன ஆகுதுன்னா, சிலருக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. லீக் பண்ணவன் யாரு சொல்லுங்க?